இருக்கு சார். நேற்று சாத்தாங்குளம் ஐசிஎஸ் தீர்ப்பு வந்ததுல சார், அதுல முதல் A1 அக்யூஸ்டுக்கு வந்து இரட்டை மரண தண்டனை, அதோட சேர்த்து 21 ஆண்டு சிறை பிளஸ் 84,10,000 போட்டிருக்காங்கல்ல சார். இது என்ன சார் புரியவில்லை. இரட்டை மரண தண்டனை கொடுத்திருக்காங்க, 21 ஆண்டு சிறைன்னு சொல்றாங்க, 84,10,000 சொல்றாங்களா, அது எப்படி சார் அது? இது வந்து ரெட்ட ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க. அதாவது ஒவ்வொரு தனிப்பட்ட இரண்டு நபர்களை கொண்டிருக்காங்க. சரி, அந்த 2 நபர்களை கொல்லும் போது தனித்தனியாக அவங்களுக்கு தீர்ப்புகள் வழங்கப்படும். அதன் அடிப்படையில் தான் ரெட்ட வந்து மரண தண்டனை. ஒருவருக்கு 2 தடவை உயிரை கொண்டு போக முடியாது. ஆமா, அதனால ஏக காலத்தில் அனுபவிக்கிறதுக்கு தான் போடுவாங்க. ஏக காலத்தில் இப்ப வந்து 2 ஆயுள் தண்டனை போடுவாங்க. அனைத்து தண்டனைகளும் ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு தீர்ப்புகள் இருக்கும். இந்த மரண தண்டனை அதே மாதிரிதான். அதே மாதிரி 84 லட்சம் ரூபாய் அந்த ஃபைன் அமௌண்ட், அபராத தொகை. இப்போ அந்த குற்றவாளிகள் அவங்க மேல்முறையீடு செய்யறதா இருந்தா அந்த 84 லட்சம் ரூபாயை கட்டிட்டு தான் போக முடியும். இல்லாட்டினா போகவே முடியாது. இந்த தீர்ப்புல ஒரு முக்கியமான அவங்களுக்கு ஒரு பெரிய ஹடில், அதாவது ஒரு பெரிய ஒரு இடர்பாடு அவங்களுக்கு என்னன்னு சொன்னா 84 லட்சம் ரூபாய் கட்டணும் அந்த கைதி, அந்த குற்றவாளி. அது பெயில் இல்ல, அப்பீல் போகும். மேல்முறையீடுக்கே தண்டனை எழுது மேல்முறையீடு அப்பதான் போக முடியும். இது என்னன்னா ஒரு சாதாரண ஒரு அஃபென்ஸ். அதாவது கொரோனா காலகட்டத்தில் அரசு சில விதிமுறைகளை வச்சிருந்து பப்ளிக்ல யாரும் கடைகளை குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு திறக்கக்கூடாது. அந்த ஆளு வந்து சரி, உதாரணத்துக்கு 8 மணினா 9 மணி வரைக்கும் நடத்திருக்காரு. அவரை ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் இவ்வளவு பயங்கரமா அடிச்சிருக்காங்க. அடிக்கும் போது தகப்பனார் போய் ரெஸ்கியூ போயிருக்காரு. அவரு வந்து என் பையனை யாங்க அடிக்கீங்க, அப்போ வாய் தகராறு வந்திருக்கு. பல பயங்கரமா அடிச்சு இரவு முழுசும் அடிச்சு அவனுடைய மல குழாயில வந்து என்னெல்லாமோ பண்ணி ப்ளீடிங், அப்படியே ரத்தம் சொட்ட 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 அவனை ரிமாண்ட் பண்ணி அங்க மருத்துவமனையில வந்து வெளியே வச்சு டாக்டர்கிட்ட காட்டாம வந்து டாக்டர் எந்தவித காயமும் இல்லாத மாதிரி அனுப்பி அத கோயில்பட்டியில கொண்டு ரிமாண்ட் பண்ணி அந்த கோயில்பட்டி சப்ஜெயில இது என்ன இவ்வளவு ரத்த இதா இருக்கு, லுங்கி எல்லாம் ரத்தமா இருக்குன்னு அவங்க முடியாது, நாங்க ஜெயில இருக்க முடியாதுன்னு சொல்ல இதனாலதான் வெளியே வந்திருக்கு. இவ்வளவு ப்ரீ பிளான்டா ஒரு ஆளை இப்படி 2 பேரை டார்ச்சர் பண்ணணுமாங்கிறது தான் இந்த வழக்குல வந்து முக்கியத்துவம். அதுல அடுத்து அந்த 8 ஆயுள் போட்டு திரும்ப ஒரு இத்தனை வருஷம் தண்டனை சொல்றாங்கல்ல, எல்லாமே ஏக காலம் மரண தண்டனை விதிச்சிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு வேற வேற பிரிவுகள்ல உள்ள தண்டனைகள்லாம் சேர்ந்துரும்ல. பல செக்ஷன்ஸ்ல கொலை, டார்ச்சர் பண்றது, கைதிகளை இது பண்றது, அப்ப கொடுத்த பனிஷ்மெண்ட் எல்லாம் சேர்த்து ஆதாரங்களை மறைக்கிறதுக்கு முயல்றது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பனிஷ்மெண்ட் அவங்க குற்றச்சாட்டப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு குற்றத்துக்கும் இவ்வளவு இல்ல சார். கரெக்டா சொன்னீங்க சார். இப்போ உங்கள்கிட்ட பேசல ஒரு தெளிவான விஷயம் கிடைச்சு. என்ன தெரியுமா சார், மேல்மடு போனா கண்டிப்பா அந்த பனிஷ்மெண்ட் அமௌண்ட் கெட்டுன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அது கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு சார். ஏன்னா குடும்பத்துக்கு அந்த அமௌண்ட் போய் சேரும் அப்படிங்கிறது அப்படிங்கிற மாதிரியும் விதிக்கிறது அரசுக்கு தான் போகும். அரசாங்கம் யாருக்கே பல்வேறு மனைவி தான் போகணும்னு சொன்ன மாதிரி. அது சரி, நான் என்ன சொல்றேன், கவர்மெண்ட்டுக்கு வாங்கி அங்க கொடுப்பாங்க. ஒவ்வொரு அதாவது குற்றவாளிகள் வந்து இப்படி பலமான தண்டனைகள் பெற்றாதான் ஒரு நாட்டுல சட்டத்தை தன் கையில யாருமே எடுக்கக்கூடாது. ஆண்டியும் எடுக்கக்கூடாது, அரசனும் எடுக்கக்கூடாது. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். நம்மளுடைய சட்டத்தினுடைய இது ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் த லா, நோ ஒன் இஸ் அபவ் லா அப்படிம்பாங்க. சட்டத்துக்கு மேல எவரும் கிடையாது. காவல்துறையாக இருந்தாலும் சரி, நீதித்துறையாக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, சட்டம் தான். நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க இல்லையா, அரசியல் அமைப்பு சட்டம். ரொம்ப நன்றி சார், ரொம்ப அழகாக கொடுத்தீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ.